வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கு சீட்டுகள் அச்சிடும் நடவடிக்கை நாளை ஆரம்பம். தேர்தல் வன்முறைகளுடன் தொடர்புடைய 2 பிரதேச சபை தலைவர்கள் உட்பட 15 பேர் கைது. பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயகர்களை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். இனி விரிவான செய்திகள். பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன மல்வத்து பீடத்தின் மகாநாயகர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, சம்பிக்க ரணவக்க, ரவி கருணாநாயக்க, சரத் பொன்சேகா, அர்ஜுன ரணதுங்க, லக்ஷ்மண் கிரியல்ல ஆகியோர் பிரசன்னமாகியிருந்தனர். பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன முதலில் புனித சின்னங்களை வழிபட்டார். பின்னர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். தேர்தலுக்கு முன்னரான வன்முறைகள் தொடர்பில் 2 பிரதேச சபை தலைவர்கள் உள்ளிட்ட 15 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து நேற்று வரை வன்முறை சம்பவங்கள் தொடர்பான 15 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன கூறியுள்ளார். இவற்றில் 3 முக்கிய முறைப்பாடுகளும் அடங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பிற்காக 6 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு சீட்டுகளை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் 12ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ளது. தபால் மூல வாக்கு சீட்டுகள் 15ஆம் தேதி விநியோகிக்கப்பட உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் ஜு அமர்தாச தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இம்மாதம் 23ஆம் 24ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களை வர்த்தமானியில் அறிவிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் ஜு அமர்தாச தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி உரிய இலக்குகளை நோக்கி செல்லாமையே கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸா அத்தநாயக்க தெரிவிக்கின்றார். பத்திரமுல்லையில் இன்று பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் திஸ்ஸா அத்தநாயக்க இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன நியமிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தனித்துவத்தை பாதுகாக்கும் வகையில் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தாம் கோரிக்கை விடுத்திருந்ததாக திஸ்ஸா அத்தநாயக்க குறிப்பிட்டிருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தேர்தலில் போட்டியிடாவிட்டால் கட்சியின் பிரதித் தலைவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என யோசனை முன்வைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் தமது கோரிக்கைகளை செவிமடுக்காது மைத்ரிபால சிறிசேன பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டமை ஐக்கிய தேசிய கட்சியின் உண்மையான ஆதரவாளர்களை வெகுவாக பாதிக்கும் என திஸ்ஸா அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தமக்கு ஆதரவளிக்கும் பல்வேறு தரப்பினருடன் தனித்தனியான உடன்படிக்கைகளை செய்து கொண்டு மைத்ரிபால சிறிசேன நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட தீர்மானித்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முக்கிய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியுள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பரீட்சைகளுக்கான 4279 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இம்முறை பரீட்சைக்கு 5,77,220 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இவர்களில் 3,70,739 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் எனவும் 2,06,481 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMNJ புஷ்பகுமார தெரிவித்தார். விசேட தேவையுடையோர் பரீட்சையில் தோற்றுவதற்காக ரத்மலாலியில் உள்ள விழிப்புணர்வற்றோர் பாடசாலை
மாத்தறை ரோகன செவிப்புலனட்டோர் மற்றும் விழிப்புலனட்டோர் பாடசாலை மற்றும் சிலாபத்தில் அமைந்துள்ள மகாவிவ பாடசாலைகள் என்பன ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. அனுமதியின்றி பரீட்சை நிலையங்களுக்குள் பிரவேசிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். பரீட்சைகள் நடைபெறும் காலங்களில் தேர்தல் பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்கள் நடத்துவதனை தடுப்பது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர், போலீஸ் மா அதிபர் ஆகியோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமான போதும் நாட்டின் சில பகுதிகளில் நிலவி வரும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையையும் பொருட்படுத்தாமல் பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு இன்று தோற்றினர். ஹட்டன் கல்வி வலயத்தில் மாணவர்கள் பரீட்சைகளில் தோற்றுவதற்கு காலநிலையும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஹட்டன் கல்வி வலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள 43 பரீட்சை நிலையங்களில் 4000 பரீட்சார்த்திகள் தோற்றுகின்றனர். அத்துடன் இங்கு 5 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தளம் பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு மாணவர்கள் வருகை தந்த காட்சிகளே இவை. இந்த முறை புத்தளம் மாவட்டத்தில் 75 பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தில் காலநிலை மிகவும் சீராக இருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். திருகோணமலையில் 17 இணைப்பு நிலையங்களூடாக 116 பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் இடம்பெறுகின்றன. கென்யா மாவட்டத்தில் 3 இணைப்பு நிலையங்களூடாக 40 பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் இடம்பெறுகின்றன. அம்பாறையில் பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு மாணவர்கள் வருகை தந்த காட்சிகளே இவை. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் சில பகுதிகளில் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பதுளையின் அல்ல அரவ பகுதி மக்கள் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள தமக்கு பாதுகாப்பான இருப்பிடம் ஒன்றை கோரிய போதிலும் அதற்கான நடவடிக்கைகள் உரிய தரப்பினர் மேற்கொள்ளவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பதுளை அல்லராவ தெல்பத்த தோட்டத்தில் 34 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். 2011ஆம் ஆண்டில் இந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பான வீடுகளை நிர்மாணித்து தருவதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்த போதிலும் இதுவரை வீடுகள் நிர்மாணித்து கொடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். மண் சரிவு அபாயம் காரணமாக 13 குடும்பங்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த கடும் மழையால் போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெல்லாவலி மண்டூர் வீதியின் 3 பகுதிகளில் வீதியூடாக வெள்ளம் பாய்வதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதனால் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர வாகரை செங்கலடி பிரதேச செயலக பிரிவுகளும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாசிறி ஜெயசேகர புலனறுவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி தேர்தலுக்காக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் புலனறுவை மாவட்ட பிரதான அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. ராணுவ தளபதியே, நீங்கள் தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிய கிடைக்கின்றது என்று சரத் பொன்சேகாவிடம் ஜனாதிபதி கேட்டார். நான் இங்கிருந்து வெளியேறுகின்றேன், ஜனாதிபதிக்கான மரியாதையை வழங்கிவிட்டே சென்றார். மிகுந்த நன்றி சரத் என்று செல்வதற்கு முன்பாக கூறினார். உங்களுக்கு வெற்றி கிட்டட்டும் என்று தட்டி கொடுத்தார். முடிவு அவ்வளவே என்பது தெரியும். அதே போன்று மைத்திரிபால சிறிசேனவையும் தட்டி கொடுத்தார். அப்படியென்றால் விடயம் சரியாக உள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் புன்னக்குடாவில் வளமைக்கு மாறான விருந்தினர் ஒருவரின் வருகையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஏறாவூர் புன்னக்குடா வீதியில் உள்ள மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் 5 அடி நீளமான முதலை ஒன்று நேற்று புகுந்துள்ளது. இதனை அடுத்து ஏற்பட்ட பரபரப்பினால் முதலையை பார்வையிடுவதற்காக குறித்த பகுதிக்கு பெருந்திரளான மக்கள் வருகை தந்துள்ளனர். இதனை அடுத்து இந்த புதிய விருந்தாளி தொடர்பில் பிரதேச மக்கள் ஏறாவூர் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர்.
அதனை அடுத்து ஏறாவூர் போலீசாரின் அறிவுறுத்தலுக்கு அமைய வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் முதலையை கொண்டு சென்றுள்ளனர். அவசர சிகிச்சைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற எபெட்ரின் எனும் மருந்து வகை அரசாங்க வைத்தியசாலைகளில் இல்லாததால் சிகிச்சை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக அகில இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருந்த மருந்து கையிருப்பு நவம்பர் மாதத்துடன் காலாவதியானமையே இந்த நிலைமை ஏற்பட காரணம் என சங்கத்தின் செயலாளர் டாக்டர் ஜயந்த பண்டார குறிப்பிட்டுள்ளார். மிகவும் அத்தியாவசியமான எபெட்ரின் மருந்து வைத்தியசாலைகளில் இல்லாமை நோயாளர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என அகில இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதனைத் தவிர மேலும் பல்வேறு மருந்து வகைகளுக்கும் அரசு வைத்தியசாலைகளில் பற்றாக்குறை காணப்படுவதாக சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவு பணிப்பாளர் டாக்டர் கமல் ஜயந்தவிடம் வினவிய போது பற்றாக்குறையாக உள்ள எபெட்ரின் மருந்தை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய இன்று அந்த மருந்தை வைத்தியசாலைகளுக்கு விநியோகிக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.